கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். 2015 காலகட்டத்தில் நீங்க கட்சிக்கு வந்திருக்கீங்க. அதன் பின்னாடி 2021 கட்சி விட்டு வெளியேறி இருக்கீங்க. இப்போ 2025 புதிதாக நாம் தமிழ் திரும்ப வந்திருக்கீங்க. எதற்காக அந்த திடீர் மாற்றம்? எதுக்காக கட்சிக்கு வந்து? திராவிடர்கள் கொடுக்குற இந்த நெருக்கடி தான், அவங்க கொடுக்குற தொடர் பிரச்சனைகள், தொடர் தாக்குதல்கள் எங்களை மாதிரி கருத்து முரண்பட்ட தமிழ் தேசியர்களை மறுபடியும் ஒன்றிணைக்கிறது. திமுக ஆட்சி வந்து அசைக்க முடியாத ஒரு பெரிய கட்சியா இருக்கு. அதை வீழ்த்தி இந்த மண்ணில் தமிழ் தேசிய ஆட்சி உங்களால கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கா? எவனா ஒருத்தர் இன்னைக்கு விலக மாட்டானா, இன்னைக்கு யார் விலகுறாங்கன்னு உட்காந்து ஒவ்வொரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4 தேர்தலை தாண்டி எந்த ஒரு கட்சியும் தனிச்சு வளர விட மாட்டாங்க. அப்படியே வந்தா அந்த கட்சி ஒன்று அதிமுகவோட நிற்கணும், இல்லை திமுகவோட நிற்கணும். 2 பேரும் கூட்டு கலவாணிகள் தான். அப்படி யாராவது ஒருத்தர் பக்கம் போல நான் தனியாக நிற்பேன்னா அதை காலி பண்ற வேலையை தான் செய்வாங்க. இவரு வேல்முருகன் அண்ணன் ஆரம்பிப்பாரு, அவரு திமுக ஆரம்பிப்பாருன்னா இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம். இதுக்கு நேராகவே திமுக போயிடலாம்ல. நாம் தமிழ் கட்சி நிறைய பேர் விலகுறாங்க, நிறைய கூடலாம் காலியாக சொல்லிட்டு செய்தி வெளியாக நம்ம பார்க்க முடியுது. நீங்களா வந்தீங்களா இல்லை சீமானவர்கள் உங்களை அழைத்து இந்த மாதிரி வாங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்லி அழைத்து? அப்படி இல்லை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது, நாங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது மிக்க மகிழ்ச்சியா அண்ணா கட்டி அணைச்சு ஆரத்தழுவி வரவேற்கிறேன். இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி வெளியேறீங்களா? இறுதி வரைக்கும் சீமானவர்கள் தான் பயணிக்கும்? எங்களுடைய தான் தமிழ் தேசியம் தான். அதுல இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. சீமானவர் வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இஷ்டம் தான் இறையில கட்சி விட்டு வெளியேறு அப்படின்னு பேசுறாரு. எனக்கு இடையூறா இருக்காத, தடைக்கல்லா இருக்காத அப்படிங்கிற நோக்கத்துல தான் அதை சொல்ற விதம் ஒன்று இருக்குல்ல, அது சொல்ற விதம் ஒன்று இல்லை. அது அவரு அந்த இயல்பான அவருடைய பேச்சு மொழியில அவர் சொல்றாரு. இப்போ எந்த பெரியாருடைய தத்துவம், அந்த பூதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு அரணா நின்று 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கோலாச்சுதோ, தலைமை பீடாதிபதி இருக்கிற இடத்துக்கே போய் அவனையே அடிச்சு அந்த இடத்துல 25,000 வாக்குகளை தாண்டி நிக்குது ஒரு கட்சினா இதுதான் நம்பி வளர்ச்சி. இடைத்தேர்தலில் 25,000 வாக்குகள் வாங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு திமுக அதிமுகவுக்கு நல்லா தெரியும். அங்க பாரு, சீமான சாதி அமைப்புகளை கூடி வளர்க்கிறாரு. உங்க நியாயவான்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள் போய் அவங்க சொந்த சாதி சங்க மாநாட்டில் பேசுறாங்கல்ல, ஒரு மானமுள்ள பெரியாரிஸ், ஒரு மானமுள்ள தீகா தொண்டன், தாப்பே தீகா தொண்டன், யாராவது ஒருத்தர் கண்டிச்சான்னு எனக்கு ஒரு காணொலியை, ஒரு அறிக்கை காமிங்க பார்ப்போம். நீ பெரியாரிஸ்டா? நீ சாதியை ஒழிக்க போறியா? தமிழ் சாதிகளை ஒழிப்ப, தெலுங்கு சாதிகளை வளர்ப்ப, அதுதானே உன் கொள்கை? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இப்போ மறுபடியும் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்க சேலம் பார்த்திபன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன். ஓகே. 2015 காலகட்டத்தில் நீங்கள் கட்சிக்கு வந்திருக்கீங்க. அதன் பின்னாடி 2021 கட்சி விட்டு வெளியேறி இருக்கீங்க. இப்போ 2025 புதிதாக நாம் தமிழ் கட்சி திரும்ப வந்திருக்கீங்க. எதற்காக அந்த திடீர் மாற்றம்? எதுக்காக கட்சிக்கு வந்திருக்கீங்க? இந்த ஆளும் அரசு கொடுக்குற நெருக்கடிகள் தான் எங்களெல்லாம் ஒன்று சேர்க்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. அண்ணனுடைய வீடு கிட்ட போய் வரைக்கும் தாக்குதல் நடத்துறாங்க. காவல்துறை ஏவல்துறையாக செயல்படுது. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆதங்கம் வருது இல்லை? அந்த இவங்க திராவிடர்கள் கொடுக்குற இந்த நெருக்கடி தான், அவங்க கொடுக்குற தொடர் பிரச்சனைகள், தொடர் தாக்குதல்கள் எங்களை மாதிரி கருத்து முரண்பட்ட தமிழ் தேசியர்களை மறுபடியும் ஒன்றிணைக்கிறது தான் சொல்லுவேன். இப்போ நெருக்கடி வருதுதான் நீங்க சொல்ற மாதிரி. ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு சீமானவர் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஓரளவு கொஞ்சம் எல்லாம் ஆள் படம் இருக்குது, எல்லாமே கட்சிக்காரர் நிறைய பேர் இருக்காங்க, கட்சி ஒரு கட்டமைச்சு கொண்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க கட்சியில இருந்த காலகட்டத்திலுமே அது நெருக்கடியெல்லாம் வந்திருக்கும். அப்ப ஏன் கட்சி விட்டு வெளியேறினீங்க? இல்ல, அப்ப இந்த அளவுக்கு நெருக்கடி இல்லைல்ல. அப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா, அதெல்லாம் ஒரு விஷயமா, எங்களுக்கு சீமானவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கட்சி அடுத்த ஒரு மாநில கட்சின்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நகருது. அது இன்னும் வீரியமாகும். அப்படிங்கும் போது தமிழ் தேசிய காலம் வீரியமாகுதுங்கும் போது அதுக்கான தாக்குதல்களும் அதிகமாகுது இல்ல. யாரெல்லாம் நான் பேரே சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்களோட கூட்டணிக்கு வரணும், சும்மா தனிச்சே நின்றுட்டு இருந்தா அது யாரும் உங்களை அப்படி அழைக்கிறா? இல்லை, பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க தானே செய்யுது. இப்போ நாம் தமிழ் கட்சி அதிமுகவோடு போயிடும், நாம் தமிழ் கட்சி பிஜேபியோடு சேர்ந்துடும், இப்படின்னு ஒரு பேச்சு அவங்களா ஒன்று பரப்பி விடுறாங்கல்ல. ஒரு எதிர்பார்ப்புகள் மற்ற கட்சிகளுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு போன சட்டமன்ற தேர்தலில் போய் அண்ணனுக்கு அது மாதிரியான அழைப்புகள்லாம் இருந்தால் தானே செஞ்சது. இல்லை, அது மாதிரி கூட்டணி வந்தால் அவர் போக மாட்டேறவங்களை உறுதியாக சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்லலாம். இப்போ இது ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம். இப்போ அண்ணன் பலமுறை தன்னோட பேச்சில் சொல்கிறார்ல, நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தவறுகளை நாங்கள் மறுபடியும் செய்ய மாட்டோம், அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தானே நாங்கள் மறுபடியும் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். இது 1.5 லட்சம் பிணக்குவியல்களுக்கு மேலே பிறந்த அரசியல் தானே இது.
இது வந்து ஒரு பதவிக்காக ஒரு சினிமா ரசிகரின் வாரிசாக ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு அப்படிலாம் இந்த அரசியல் அப்படிதானே தமிழ்நாட்டில் அரசியல் பிறக்குது, அரசியல் கட்சிகள் பிறக்குது. இது வந்து ஒரு இன எழுச்சியினுடைய தொடக்கமாக தானே இந்த அரசியல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சிங்கும் போது அது எப்படி கூட்டணிக்காக பதவிகளுக்காகலாம் திசை மாறி போகுங்கிறத நான் நம்பிக்கல. இன்னொன்னு அண்ணனோடு பேசும்போது அண்ணன் தொடர்ச்சியா சொல்றது ஒரு வார்த்தை, தம்பி இந்த மக்கள் வந்து நம்பி 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 ஏமாந்துட்டாங்க. இவன் அந்த நம்பிக்கையை பெறணும்னா நாம தனிச்சு நின்றுதான் ஆகணும். அதனால நம்ம நம்பிக்கை பெறாம நம்ம விட போறதுல வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் வந்து வேரூண்டி நிக்குது. திராவிட மாடல் ஆட்சி வந்து நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் எல்லாமே அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்து அசைக்க முடியாத ஒரு பெரிய கட்சியா இருக்கு. அதை வீழ்த்தி இந்த மண்ணில் தமிழ் தேசிய ஆட்சி உங்களால கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படி நம்பிக்கை அவ்வளவு பெரிய கட்சியா உண்மையிலேயே அவங்க இருந்தா அவங்க ஏன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை உடைச்சி அதுல இருந்து எவனா ஒருத்தர் இன்னைக்கு விலக மாட்டானா, இன்னைக்கு யார் விலகுறாங்கன்னு உட்காந்து ஒவ்வொரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் நம்ம வருகை தானே நீங்க காத்திருக்கீங்க. நீங்க சொல்றது சரி. நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு பெரிய திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க, பாரம்பரியமான கட்சிங்கிறீங்க, இவ்வளவு பெரிய வலிமையான ஆட்சி, அப்புறம் ஏன் உங்களுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியில போய் ஆள் பிடிக்கிறீங்க? இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுனா அதை முக்கிய செய்தியா ஆக்குறாங்க. ஆனா கட்சியில இணைஞ்சவங்க வந்து பெரிதளவு செய்தியா ஆக்க மாட்டாங்க. என்ன காரணம் செய்வாங்க? அவங்களுக்கு அதுதான் தேவை, பலவீனப்படுத்தணும். அதாவது தம்பி இங்க ஒரு மாற்று கட்சி மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கிற எந்த ஒரு கட்சிக்குமே 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்றத்தை தாண்டி வர விட மாட்டாங்க. இப்போ மதிமுக தொடங்கப்பட்டுச்சு, யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது. கடைசியில அது எத்தனை தேர்தல்கள் சந்திச்சது? முதல் தேர்தலில் தனிச்சு நின்னது, அதுக்கப்புறம் கூட்டணி, அப்புறம் அதிமுக கூட்டணி, மதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்னு மாறி 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 இன்னைக்கு கரைஞ்சு போச்சு. அப்புறம் தொடங்கினது பாமக, சமூக நீதி அந்த இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கையை முன் வச்சு வீரியமாக வந்தாங்க. தமிழ் தேசியமும் பேசினாங்க. ஐயா பழனி பாபா, ஐயா ராமதாஸ் அவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு தமிழ் தேசிய அரசியலையும் பேசினாங்க அன்னைக்கு. அப்புறம் அவங்க என்னன்னாங்க, வந்தபோது தனிச்சு சந்திக்கிறாங்க, அப்புறம் அதிமுக போகிறாங்க, திமுக போகிறாங்க, திமுக பாஜகன்னு போய் இன்றைக்கி கடந்து போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து தேமுதிக, அவர் என்ன முன்வைக்கிறாரு, நான் மாற்றுன்னு முன்வைக்கிறாரு, நான் அதிமுகவுக்கு மாற்றுனாரு. அவர் தனிச்சு நின்னாரு, சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாரு, 8% வாக்கு தொகையானாரு, அவரும் மாநில கட்சியானாரு, எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்தாரு. அப்புறம் அதே எந்த அதிமுகவால எதிர்கட்சி அந்தஸ்தை நோக்கி உருவாக்கப்பட்டதோ அதே அதிமுக அதை செங்கலா பிரிச்சாங்களா இல்லையா? அதே நிலைமை தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. ஒரு 4 தேர்தலை தாண்டி எந்த ஒரு கட்சியும் தனிச்சு வளர விட மாட்டாங்க. அப்படியே வந்தா அந்த கட்சி ஒண்ணு அதிமுகவோட நிக்கணும், இல்லை திமுகவோட நிக்கணும். 2 பேரும் கூட்டு கலவாணிகள் தான். அப்படி யாராவது ஒருத்தர் பக்கம் போல நான் தனியா நிப்பேன்னா அதை காலி பண்ற வேலையை தான் செய்வாங்க. இந்த இடத்துல அதிமுக இருந்திருந்தாலும் அதை தான் செய்யும். ஏற்கனவே செஞ்சவங்க தானே. இன்னைக்கு அரியணையில் இருக்கிற திமுக நாம் தமிழருக்கு என்ன இடையூறு கொடுக்குதோ, என்னெல்லாம் செய்தோ அதே இடையூறுகளை தேமுதிக கொடுத்து காலி பண்ணது இதே அதிமுக தானே. ஒரு கட்சினா கண்டிப்பா அதுக்கு பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும். நீங்க நாம் தமிழ் கட்சியில பயணிச்சீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்க மனக்கசப்பல் நீங்க கட்சியோட வெளியேறி இருக்கீங்க, திரும்ப கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க. கட்சிக்குள்ள என்ன நடக்குது, சீமானவர்கள் எப்படி இருக்காரு, அவர் நிலைப்பாடு நல்லாவே நீங்க வந்து உள்நோக்கி இருப்பீங்க. அவர் வந்து நிறைய வந்து பொய் பேசுறாரு, உண்மைக்கு புறம்பா வந்து நிறைய விஷயத்த பேசுறாரு, கட்சி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே போகாம கட்சியை வந்து வேற ஒருத்தவங்களை வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை தான் போயிட்டு இருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையா சரியான நிலைப்பாடுகள்ல தான் அண்ணன் இருக்காரு. அதுல எந்த மாற்று இமையளவும் சந்தேகம் நமக்கு இல்ல. இப்ப நீங்க ஏன் இந்த கேள்வி எழுதுனா கட்சியில இருந்து வெளியே போற ஆள் நிறைய பேர் வந்து பொறுப்பாளர்களை பற்றி தான் 15 வருஷம் கட்சியில இருந்தவங்களே பேசுறாங்க. இப்போ வந்துட்டு வெளியே போகும்போது வந்து அண்ணன் ரொம்ப நல்லவர், கட்சி ரொம்ப நல்ல கட்சி, நான் தான் என்னுடைய பதவிக்காக வெளியே போகிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அண்ணனே அதை தானே சொல்கிறாரு. வெளியே போகும்போது ஒரு காரணம் தேவை, அதை சொல்லிட்டு போகும்போது எனக்கு இது எதுவுமே சரியில்லை, நான் வளர்றது பிடிக்கல. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஐயா அண்ணா கல்யாண சுந்தரம் அவர்களையோ ராஜீவ்காந்தி அவர்களையோ காளியம்மாள் அவர்களையோ வளர்த்து விட்டது அவங்களுக்குன்னு திறமைகள் இருந்தாலும் அதற்கான அடையாளங்கிறது எங்கே கிடைக்குது? ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தொண்டன் அவனுடைய சொந்த காசை போட்டு அவனுடைய உழைப்பை போட்டு சுவரொட்டி அடித்து மேடை போட்டு அது மேலே வந்து பேசிட்டு நீங்கள்லாம் தலைவர் அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு வேற ஒரு கட்சிக்கு போய் அதனுடைய பலனை அடைகிறீங்க. இல்லை அதனாலதான் அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் 1000 கல்யாண சுந்தரங்கள், 1000 ராஜீவ்காந்தி, 1000 காளியம்மாள்களை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த தமிழ் தேசிய இன தத்துவம் இருக்கு. ஆனா இதெல்லாம் உருவாக்கி அவங்க வேற கட்சிக்கு போயிட்டாங்க. அதனால மறுபடியும் நம்ம யாராச்சும் வளர்த்து விட்டா அவங்களும் மறுபடியும் எந்த கட்சிக்கு போயிருவாங்கன்னு சொல்லி சீமானவர்கள் யாரையும் வளர்க்க மாட்டாங்க. அப்படி கிடையாது தம்பி, அப்படி அந்த மாதிரி குற்றச்சாட்டு கட்சி அதான் நான் விளக்க சொல்ல வரேன். இப்போ இந்த இனம் இந்த அரசியல், ஐயா மணியரசன் கூட ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த இனம் தமிழ் தேசிய இனம் வந்து 1000 பிரபாகரன்களை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் இந்த இனம் இது வந்து இன்னைக்கு தேவை. எது ஒன்றுமே வந்து கண்டுபிடிப்புகள் வந்து தேவையினுடைய நோக்கி தான் நகருது. இன்னைக்கு இந்த இனம் வந்து வலிமை அடையணும், இன அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழகத்துல வளர்ச்சி அடையணும்னா அதுக்கான தேவை வந்து இயற்கையை உருவாக்குது.
இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய அறியப்பட்ட முகம் கிடையாது, ஆனால் நான் கொடுக்குற ஒரு நேர்காணலை ஒரு 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 20,000-30,000 பேர் பார்க்குறாங்கல்ல, என்ன தேவை வந்தது? நான் என்ன ஒரு பெரிய பிரபலமோ? அப்படி கிடையாது இல்லை, நான் பேசுகிற கருத்தியல். அப்போ அது வந்து எனக்கான அடையாளம் நான் நினச்சேன்னா நான் தான் வீழ்ந்து போவேன். இதெல்லாமே தத்துவத்திற்கு, அவங்க பேசுகிற தத்துவத்திற்கு, அவங்க பேசுகிற கொள்கைக்கு கிடைக்கிற ஒரு வரவேற்பு, ஒரு முக்கியத்துவம் தான் இந்த 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 முகங்களை தவிர அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு இது ஒன்றும் கிடைக்கல. அப்படி பார்த்தா இன்னைக்கு அவங்க போய் வெளியேறின ராஜீவ் காந்தியோ, வெளியேறிய கல்யாண சுந்தரமோ, இல்லை வெளியேறுகின்ற காளியம்மாளோ, இவங்களாம் வந்து தனியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பெல்லாம் முன்னெடுத்து நடத்தணும், அவங்க தானே முகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா அவங்க இது மாதிரி ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கி இருக்கணும்ல. அவங்க ஏன் வேற ஒரு கட்சியை நோக்கி அங்க போய் பேரம் பேச வேண்டிய நிலைமைக்கு வருது? அந்த உருவாக்குற அந்த தலைமை அவங்க இல்லைன்றீங்களா? இல்லையே, அவங்க இந்த கட்சி, இதனுடைய தொண்டர்கள், இதனுடைய கொள்கை, இதனுடைய உழைப்பு, அதை பயன்படுத்தி அவங்க மேல வராங்க, ஒரு முகமா மாறுறாங்க. அப்போ அவங்க அதை வந்து தனக்கான பயன்பாடை நோக்கி பயணிக்கும் பொழுது தானே பிரச்சனை. இதே வெளியேறியவங்க ஒரு தமிழ் தேசிய அமைப்பாகவோ தமிழ் தேசிய செயல்பாட்டில் இருந்திருந்தா நம்ம அதை விமர்சிக்க போறது இல்லைல்ல. வெற்றிக்குமார் வந்து பெரிய தமிழ் தேசிய அமைப்பு வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வேற கட்சியில போய் இணைஞ்சாருல்ல. சரி, எங்க போய் நிக்கிறாங்க அவங்க? நான் விளையாட்டா இன்னொரு நேர்காணல சொன்னேன், மாப்பிள்ளை அவருதான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை அது இல்லைங்க. இவரு வேல்முருகன் அண்ணன் ஆதரிப்பாரு, அவரு திமுக ஆதரிப்பாருன்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலாம்ல. நம்ம திமுக போயிடலாம், இதுக்கு நேராவே திமுகவுக்கு போயிடலாம்ல. இதுல என்ன மாற்று இருக்கு? இல்ல இப்ப நான் தமிழ் தேசியமாகும், எந்த வகையில தமிழ் தேசியமாகும்? இது வந்து எப்படின்னா, இந்த திராவிட அமைப்புல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, காங்கிரஸ் தான் வந்து, நான் அந்த திராவிட கூட்டணியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் தான் இனப்படுகொலை நடத்துனுச்சு, நான் திமுக கூட்டணியில தான் இருக்கிறேன், நான் காங்கிரஸோட கூட்டணியில இல்லை. இது எப்படி இருக்குது? சரி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலாங்கிற கதையால வெக்கமால இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு. நாம் தமிழ் கட்சியில் நிறைய பேர் விலகுறாங்க, நிறைய கூடாரெல்லாம் காலியாக சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுக்க வந்து செய்தி வெளியாக நம்ம பார்க்க முடியுது. நீங்க இப்போ வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்களா வந்தீங்களா இல்லை சீமானவர்கள் உங்களை அழைத்து இந்த மாதிரி வாங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்லி அழைத்து? அப்படி இல்லை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது, நாங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது மிக்க மகிழ்ச்சியாக அண்ணா கட்டி அணைச்சு ஆரத்தழுவி வரவேற்கிறேன். இதில் எந்த ஒரு, எங்களுக்கு கூட ஒரு சில உள்ள ஒரு நெருடல்லாம் இருந்தது, ஆனாலும் அது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அண்ணன் மிக முன்பை விட இன்னும் அதிகமாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, நமக்கு நோக்கம் இதுதான், நம்ம செயல்படுவோம், நம்ம இதை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம், நம்ம வென்று காட்டுவோங்கிற ஒரு ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கையில் தான் அண்ணன் இருக்காரு. அதில் ஒரு இமியளவு கூட அவர் அதில் பின்வாங்குற எண்ணமும் இல்லை. இப்போது ஒரு கட்சி வந்து எந்த ஒரு கட்சி வளர்த்து விடுறதுக்காக வராது. ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து ஐயா விஜய் வாங்க நான் உங்களை முதலமைச்சர் ஆக்குறனோ, இல்லை விஜய் வந்து தன்னுடைய திரைத்துறையை விட்டுட்டு 200 கோடி ரூபாய் லாபத்தை விட்டுட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆக்கணும்னோ வரப்போறது இல்லை. அதே தான் நமக்கும். நம்ம ஒரு நாம் தமிழர் கட்சி 2009 தொடங்கப்படும் போது நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போவோம், நம்ம 30 எம்எல்ஏக்களை பெறுவோம்லாம் நம்ம இது தொடங்கப்படலை. அது வந்து தேவை. இன்னைக்கு இந்த இனத்துக்கான அரசியலை இயற்கையை உருவாக்குது. எப்படி ஒரு தமிழ் மண் சீரழிந்து போகும்போது ஒரு நம்மாழ்வார் உருவாகிறாரோ, எப்படி ஈழத்தில் ஒரு மக்கள் கொல்லப்படும் போது அதுக்கு ஒரு மேதகப்பன் உருவாகிறாரோ, அது மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு சீமான்கிற ஒரு முகம் தேவை. அது இயற்கையாக உருவாக்குது. அண்ணன் பாட்டுக்கு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், அண்ணன் எல்லா கட்சிகளோடையும் பயணிச்சார். ஆனா எங்க திடீர்னு இன்னைக்கு ஒரு தலைமையா மாறி தமிழ் தேசிய அரசியல் ஒரு முகமா மாறி இன்னைக்கு ஒரு மாநில கட்சியா ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா உருவெடுக்கிறார்ல, இது அண்ணன் தீர்மானிச்சதா? காலம் தீர்மானிக்குது. இல்ல கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து வெளியேறி திரும்பி நிறைய பேர் வந்து உள்ள வரீங்க, நம்மளால பார்க்க முடியுது. ஏன் வெளியேறினா நீங்க எல்லாம் உள்ள வரீங்க? தனியா அவங்களால செயல்பட முடியல, நீங்க சொல்றீங்க அவங்களாம் கட்சியை தொடங்கி அவங்க உருவாக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் அந்த அமைப்புகள் நாங்க இப்ப நானும் பேராசிரியர் அருளின் அவர்களோ நாங்களாம் வெளியே போகும்போது நாங்க வந்து இங்க இருந்து வெளியே போய் திமுக அதிமுகவோட போய் நாங்க வந்து எங்களுக்கு அங்க அதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் விரும்பல. எங்களுடைய தேவை இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்தா நாங்கெல்லாம் வந்தோம். நாங்களாம் எங்க குடும்பத்துல முதல் தலைமுறை அரசியல் களத்துல வரோம். அதாவது என் குடும்பம் திமுக குடும்பமா இருந்தது. எங்க அம்மா வந்து அதிமுக ஆதரவாளர், எங்க அப்பா வந்து எங்க அப்பா தாத்தா அவங்க எல்லாம் திமுகவுக்கு பூத் லெவல்ல வேலை செய்யக்கூடியவங்க. அதெல்லாம் பார்த்து தான் நாம வளர்றோம். அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல்ங்கிற தளத்தில் நாங்கள்லாம் பயணிக்கிறோம். எங்களுக்கு தேவையாக இருந்தால் நான் அப்பயே நாங்கள் திமுக அதிமுகன்னு போயிருக்கலாமே. இல்லை கட்சியை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவோ நமக்கான வரவேற்புகளை இருந்தது. இதுக்கப்புறம் நாம் தமிழ் வச்சுட்டு வெளியேறீங்களா? இறுதி வரைக்கும் சீமானவர்கள் தான் பயணிக்கும். எங்களுடைய தான் தமிழ் தேசியம் தான். அதில் வந்து இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. நம்ம வந்து சும்மா அந்த அற்ப பதவிக்காக, அற்ப காசுக்காக, அதுக்காக நம்ம வந்து இந்த அரசியலை தேர்ந்தெடுக்கல. எங்களுக்கு தொழில்னு ஒன்று இருக்கு. இங்கே வந்து காசை தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால நமக்கு வந்து இது பிழைப்பு கிடையாது. இது வந்து நம்ம எதிர்கால சந்ததிக்கான ஒரு அரசியல். நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல காற்றை சுவாசிக்கணும், தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், இழந்த உரிமைகளை மீட்கணுங்கிறதுக்கான ஒரு உன்னதமான அரசியலை தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு அது தேவையில்லை. சீமானவர் வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இஷ்டம் தான் இருல கட்சி விட்டு வெளியேறு அப்படின்னு பேசுறாரு. அப்படி பேசுறவரு கட்சியை விட்டு நீங்க வெளியேற, நீங்க திரும்பி கட்சிக்குள்ள வந்திருக்கீங்கன்னா உங்க மேல வந்து முழு நம்பிக்கை வச்சு முக்கியத்துவம் காரணம் வந்து இது எனக்கு வந்து இடையூறா இருக்காத, தடைக்கல்லா இருக்காத,
அப்படிங்கிற நோக்கத்துல தான் அது சொல்ற விதம் ஒன்று இருக்குல்ல, அது சொல்ற விதம் ஒன்று இல்லை. அது வந்து அவரு அந்த இயல்பான அவருடைய பேச்சு மொழியில அவர் சொல்றாரு. அது வந்து மனதிலிருந்து எந்த ஒரு விதமான ஒளிவு மறைவு இல்லாம அவருடைய உள்ளத்துல பேசக்கூடிய வார்த்தைகள். அது எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஆமா. இல்லை அப்போ அண்ணன் கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்க தான் செய்யறாங்க. ஒருவர் முரண்பட்டு வெளியே போகணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு தப்பு தானே. இப்போ இதே வெளியேறியவர்கள் கூட இருந்து அண்ணன் கூட ஒன்றுக்கு ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இதில் வளர்ந்தவங்க தானே அவங்கெல்லாம். அன்னைக்கு வெளியே போகும்போது அவங்க தானே குற்றச்சாட்டுகளையும் முன் வைக்கிறாங்க. அதனால சரியாக அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு சரியும் படும்போது எல்லாம் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிர்பந்தம் வெளியேறும் போது எல்லாம் தவறுன்னு அதை எப்படி பார்க்க முடியும்? அது ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்காது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 1, 4, 7, 8.2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வளர்ந்து வந்திருக்காங்க. அடுத்த 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்கள் மேலே நிறுத்தி தனிச்சு தான் போட்டியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வேறு ஒன்று இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த கட்சிகளை வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் நம்பிக்கை உங்களுக்கு? கட்டாயம் பிடிக்கும் தம்பி. இன்னைக்கு இருக்கிறதுலே பலவீனமான ஒரு கட்சியான நான் திமுக தான் பார்க்குறேன். இருக்கிறதுலே பலமான கட்சி அந்த கட்சி பலவீனமாக நான் சொல்றேன். அதுக்கான காரணங்களை நான் முன்னெடுக்கிறேன். இன்னைக்கு நான் திமுகல இன்னைக்கு பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல பலம் வாய்ந்த அமைச்சர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியை ஒரு ரசிக்க வந்த தேவதூதன் போல பாக்குறாங்கல்ல. முதலமைச்சர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் காத்து கிடக்குறாங்கல்ல. ஐயா வெளியே வாயா, பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் தாயாங்கிற அளவு காத்து கிடக்குறாங்கல்ல. ஒரு தனி மனிதனுடைய வருகையை, ஒரு செந்தில் பாலாஜியினுடைய வருகையை ஒரு ஒட்டுமொத்த திமுக கழகமே கொண்டாடுது இல்ல. உச்சபட்ச அதனுடைய தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரை அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் அதிமுகலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு வலதுகரம் இடதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சேகர் பாபு அவர்கள் எங்கேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் KKSSR ராமச்சந்திரன் அவர் எங்கேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து வந்தார். எங்களுடைய சொந்த தொகுதி என்ன சேலம் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துறவங்களாம் இன்னைக்கு யார்? செல்வ கணபதி ஆகட்டும், இல்லை SR பார்த்திபன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எந்த கட்சியிலேருந்து வந்தவங்க? மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க. இல்லை அதுக்கு தான் இன்னைக்கு போய் அங்கே நின்றுட்டு ஊடகங்களில் பேசுறதுக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கும் யார் தேவைப்படுறா? ராஜீவ்காந்தி தேவைப்படுறார். அப்படி இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த மாதிரி திமுகவுக்கு வெளியிலிருந்து வந்தவங்களால தான் அந்த கட்சியே நடக்குது. அங்க இருக்கிறவங்களால எந்த ஒரு மாற்றமும் அங்கே இல்லை. வெளியிலிருந்து வரவங்களால தான் திமுகங்கிற கட்சி இயங்குது. இல்லை அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்க போனாலும் கடைசியில் தாய் கிட்ட தான் ஒரு குழந்தை வந்து எங்க தான் பிரிஞ்சு போனாலும் இப்போ நீங்களே எடுத்துங்க, பிரிஞ்சு போய் திரும்பி நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்கீங்க. அது மாதிரி தான் அவங்களும் அந்த காலத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஒன்றும் அவங்க திமுக, அதாவது நாம தமிழ்ல தமிழ் தேசிய தத்துவம் கொள்கையை நோக்கி போறதும் அது வந்து இருபேரு அதனுடைய அரசியல் வந்து தத்துவத்தை நோக்கி நிற்கிது. தாய் கழகனா அதை வந்து கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் அதை வச்சு தானே அவங்க இயங்குறாங்க. இப்போ அதை கடைபிடிக்காம இருக்கு. எந்த காலத்தில் திமுக கொள்கை கடைபிடிச்சது? எந்த காலத்தில் கொள்கை கடைபிடிச்சுன்னாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இருக்கிறது ஒரு மாடல் ஆட்சி. அவங்க வந்து ஒரு காட்சி தான் காட்டிட்டு இருக்காங்க, ஆட்சி நடத்தலை. இப்போ திமுக எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய 4 கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பிஜேபி, தாவேக 4 கட்சி நிற்குது. இந்த 4 கட்சி வந்து இது வரைக்கும் கூட்டணி வந்து வைக்க போறதா எந்த ஒரு அறிவிப்பு வெளியில வரல. ஆனால் அரசியல் புரட்சிலாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த 4 கட்சியுமே தனிச்சு நின்னா திமுக தானே பலமா இருக்கு. 2026 அவங்க வெற்றி பெறது ஈஸியா இருக்குமே. இல்லை தம்பி, இது வந்து ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கமாக தான் நான் பார்க்குறேன். இந்த கருத்துருவாக்கத்தெல்லாம் யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பத்திரிகையாளர்கள் தான் உருவாக்குறாங்க. நாம் தமிழர் தனிச்சு நின்னா அது திமுகவுக்கு சாதகமாக போகும், விஜய் தனிச்சு நின்னா அது வந்து அதுதான் ஒரு போலியான கருத்துருவம். இதே இன்னைக்கு பேசுகிற இந்த வாய்கள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் தான் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? போன தேர்தலில் திமுக மட்டும் வரலன்னா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, பாஜக உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், திமுக மட்டும் உள்ள வரலன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு பேசின வாய்கள் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது? திரும்ப நாம் தமிழர் மட்டும் கூட்டணிக்கு போடனா, இவர் மட்டும் அவரோட சேரனா திமுக கிட்ட இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இவங்களே தான் பேசுகிறாங்க. இதே காலகாலமாக அதாவது பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு, பிசாசுகிட்ட இருந்து தப்பிச்சு பேய்ங்கிற மாதிரியே இவங்க வந்து வழிகாட்டுவாங்க. இவ்வளவு வாய் பேசுறாங்கல்ல, இவங்க இவங்களுக்கு என்ன கசக்குது தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் கட்சியை பத்தி? இவர்களுக்கு நாளைக்கு ஒரு நெருடல் வரும்பொழுது, ஒரு நெருக்கடி வரும்பொழுதும் அன்னைக்கு முதல் அண்ணன் சீமான் தான் குரல் கொடுக்குறாரு. இந்த பத்திரிகையாளர்கள் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுதும், கைது செய்யப்படும் போதும், அரசு பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளப்படும் பொழுதும் முதல் ஆளாக அண்ணன் சீமானுடைய குரல் தான் அவங்களுக்கும் வருது. ஆனா அப்பெல்லாம் இன்னைக்கு இது இல்லை. சரி, ஓகே, அதை நான் வந்து தவறு சொல்ல, நீ என்னை ஆதரிச்சிட்டங்கிறதுனால நீங்கள் எங்களை ஆதரிக்கணும்னு நான் பேசலை, அது வந்து தவறு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் ஒரு நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்கலாம். இல்லை இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குதா? இல்லை கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டுதா? இல்லை சாராயம் கோழி பிரியாணி கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுதா? படித்த இளைஞர்கள் உன்னதமாக ₹1 காசு வாங்காமல் தன் சொந்த காசை போட்டு இந்த இனத்தின் விடியலுக்காக ஒரு அரசியல்னு நிற்கிறான்ல. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தினா மதுக்கடைகள் நிரம்பி வெளியுதா? இல்லை அங்கே குப்பைகள் கூடுதா? இருக்கைகள் உடைக்கப்படுதா? இருக்கைகள் தூக்கிட்டு போகிறாங்களா? எப்படி ஒரு உன்னதமான அரசியலை இந்த மண்ணில் படித்த இளைஞர்கள் ஒரு முன்னெடுக்கணும்? தாய்ப்பால் எவ்வளவு தூய்மையானதோ அதுபோல் ஒரு தூய்மையான அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுக்கணும். ஒரு இளைஞர் கூட்டம் வருது இல்லை, அதை நீ ஆதரிக்கணும். இல்லை, சீமானவர்களை ஆதரிக்க வேணாம், ஆனால் அந்த இளைஞர்கள் பக்கம் நீ நிற்கணுமா இல்லையா? நீ படித்த ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு அறிவாய்ந்த அறிவு ஜீவிகள்,
எழுத்தாளர்கள், இப்போ ஊடகவியாளர்கள், நீங்கள்லாம் அறத்தின் பக்கம் நிற்கணுமா நிற்கக்கூடாதா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பாடுறா ஒருத்தன் ஒரு அரசியலை தூய்மையாக கட்டுறான்ல, அவனை ஆதரிப்போம்ல அப்படின்னு நினைக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போன ஆட்சியில் திமுக இல்லைன்னா மண்ணா போயிடும், திமுக இல்லைன்னா எல்லாம் போயிடும்னு திமுக ஆதரிச்சிங்க. இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறீங்க? அதிமுக வரலைன்னா திமுக இருந்து காப்பாற்ற முடியாது. அப்போ இது என்னது? இது என்ன மாதிரியான உங்களுடைய புரிதல்? உங்கள் புரிதலே தவறுன்னு தானே நான் பார்க்குறேன். தூய்மையான மாற்றை நோக்கி ஒரு தத்துவத்தை முன்வைக்கிற இளைஞர்கள், தூய்மையான அரசியல், ஒரு ஊழல் கிடையாது, ஒரு கையூட்டு கிடையாது, எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஒரு தூய்மையான அப்பழுக்கற்ற அரசியலை நீங்கள் வந்து ஆதரிக்காமல், அதற்கு அவர்களுக்கு வலு சேர்க்காமல், பாடுறா நிற்கிறான் அந்த பையன் தனிச்சு அப்படிங்கிற எங்களை ஆதரிக்காமல், அதே பழைய இதைகளே பஞ்சாயங்களே நீங்கள் பேசிகிட்டு இருந்தா ஒரே குட்டைகள் மூலிய முட்டைகள் தானே இதெல்லாம். இல்லை தனிச்சு தான் நிற்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் தனிச்சு நின்று தமிழ்நாடு அரசியல் எந்த ஒரு கட்சி வெற்றி பெற்று ரொம்ப எளிது. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு. ₹1 கொடுக்காம எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல. தேர்தலுக்கு முன்னாடி சின்னம் பறிக்கப்படுது, அந்த சின்னத்தை வேற ஒரு கட்சிக்காரனுக்கு கொடுத்து அதை எங்களுக்கு முன்னாடியோ மேலேயோ கீழேயோ கொண்டு வந்து அதே மாதிரி அப்படியே சின்னம் கொடுத்தாலும் அதை தெளிவாக போடுறது இல்லை. அப்போது எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அடக்குமுறைகளை நாங்கள் சந்தித்தோம். கடைசியாக என்ன சின்னனே தேர்தல் அறிவிச்சாச்சு, பரப்புரை தொடங்கியாச்சு, ஆனால் என்ன சின்னன்னு தெரியாத நெருக்கடிகளை கொடுக்குறீங்க. அவ்வளவையும் தாண்டி 35 லட்சம் பேர் தேடி போய் அங்கே குத்திட்டு வரான்ல. அப்போ இந்த அரசியல் கண்டிப்பாக வெல்லும். இன்னைக்கு வாக்களிச்ச அந்த 35 லட்சம் பேரும் தலா ஒருவர் 3 பேரை இந்த கட்சிக்கு வாக்களிச்ச வச்சா இந்த அரசியல் வென்றுடும். கண்டிப்பாக வென்று சொல்றீங்க. கண்டிப்பாக வென்றுடும். ஓகே, ரொம்ப எளிது. இன்னொன்று கவனிங்க, இப்போ இந்த அரசியல்ங்கிறது எதை அடிப்படையில் கட்டமைக்கப்படுது? பூத் அரசியலுங்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி கிளை கட்டமைப்பு இன்னைக்கு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா அது நடிகர்களுக்கு தான் இயல்பாக வருது. அதை தவிர மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியல. உருவாக்கினாலும் அது ஒரு தொகுதி சார்ந்து தான் நிற்குது. தமிழகம் முழுக்க பறந்து விட்ட ஒரு கட்டமைப்பு இல்லை. அப்படி இருந்துமே கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரியில் வரைக்கும் அத்தனை வாக்குச்சாவடிகள்னு ஒரு வாக்கு நாம் தமிழருக்கு விழுதில்லை. எவன் வாக்கு அளிக்கிறானே தெரியாது. அப்படியே நாங்கள் இப்போ சும்மா பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு பூத் கட்டமைப்பு இல்லை, பூத் கட்டமைப்பு எப்படியா கட்டமைக்க முடியும்? நான் என்ன அதிகாரத்தில் இருக்கேனா? இல்லை எனக்கு ஏதாவது பெருமுதலாளிகளுடைய இது இருக்கா? சும்மா உட்காந்து பேசுவாங்க, பூத்து கட்டமைக்க முடியல, பூத்து நிர்வாக கட்டமைப்பை எப்படி கட்டமைக்க முடியும்? இப்போது ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பூத் கட்டமைப்பு உருவாக்குனா அவனுக்கு திமுக கொடுக்குற நெருக்கடிகளை சொல்லி மாற முடியாது. அதை பற்றி பேசினா நீங்கள் நாள் முழுக்க பேசலாம். அப்போ யார் என்னன்னே தெரியாமல் 200-300 வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகத்துக்கும் விழுவுதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது கட்டமைப்பே இல்லாமல் ஒரு கட்சி இந்த அளவுக்கு வளருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதே மாதிரி நேர்மறையான விஷயங்களை பார்க்கணும்ல. சும்மா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, எப்படி சாத்தியம்? அது ஒரு கட்டமைப்புங்கிறது எப்போது வரும்? ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரத்துக்கு வரும்போது தான் அதெல்லாம் உருவாக்க முடியும். அது வரைக்கும் அப்படியே ஒரு நிறைவாகும் வரை மறைவாக இரு தத்துவம் தான். இல்லை, இன்னமும் முழுமையான கட்டமைப்பு இல்லாததானே இருக்கு. ஆனால் அது அமைக்க முடியாது, அமைக்க விட மாட்டாங்க. அது சும்மா உட்காந்து பேசுறது நம்ம வெற்றி பெற முடியும். அமைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் நம்பி இருக்காங்க. கட்சி செய்யாமலாம் கிடையாது. அவங்க சக்திக்குட்பட்டு இப்போ இந்த கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட ஒரு 60-70 பூத்து முகவர்களை நியமிச்சு அவங்க வேலை பார்க்க தானே செய்யறாங்க. இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டி அங்கே 25,000 வாக்குகள் வாங்குறாங்கல்ல. இப்போ எந்த பெரியாருடைய தத்துவம், அந்த பூதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு அரணா நின்று 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கோலாச்சுதோ, அதனுடைய தலைமை பீடாதிபதி இருக்கிற இடத்துக்கே போய் அவனையே அடிச்சு அந்த இடத்துல 25,000 வாக்குகளை தாண்டி நிற்கிது ஒரு கட்சினா இதுதான் தம்பி வளர்ச்சி. அதான் பெரியார் இடைத்தேர்தலில் 25,000 வாக்குகள் வாங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு திமுக அதிமுகவுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ன. அதுதான் இந்த அளவுக்கான தாக்குதல்களுக்கு அது உள்ளாகுது. இது நிச்சயம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது. இந்த கூட்டணி கீட்டு இதை பற்றிலாம் பேசுறதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்படியே நீங்கள் பேசினாலும் இன்னைக்கு ஏன் இந்த நெருக்கடி வருதுன்னா திமுகவோட அந்த கொடூர ஆட்சி இன்னைக்கு மக்கள் அப்படி பேச வைக்குது. மக்கள் இல்லை, இந்த ஊடகவியாளர்களை பேச வைக்குது. ஆனால் எந்த வகையில் திமுக அதிமுக மாற்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க இருக்கும்போது கனிம வளங்கள் சூறையாடப்பட்டுச்சுன்னா இவங்க ஆட்சியிலையும் சூறையாடப்பட்டுச்சு. இவங்க இருக்கும்போது டாஸ்மாகில் குள்ள நடக்குதுன்னா இவங்களுடைய ஆட்சியிலையும் சந்து கடைன்னு அதாவது டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு குடிச்சது போதாதுன்னு வீதிக்கு வீதி சந்து கடையை திறந்து வச்சு மது சப்ளை பண்ணுறது அதிமுக காலகட்டத்திலையும் நடந்துச்சு. அவங்க தான் அந்த கல்ச்சரையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதை இவங்க தொடர்றாங்க. இவங்க ஆட்சியில் கலாச்சார சாவுனா அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு சாவு. அப்போது அதையெல்லாம் எதிர்த்து களம் கண்டுட்டு நாளைக்கு எந்த முகத்தோட போய் அந்த கட்சியோட கூட்டணி சேர முடியும்? இதெல்லாம் நீங்கள் 15 வருஷமா பேசிட்டு தான். ஆனால் இருந்தாலும் மக்கள் அவங்கள தான் நம்பி வாக்கு செலுத்துறாங்க. இது ஒரு 2 தலைமுறை தவறுகளாக நான் பார்க்குறேன். என்னுடைய அப்பா, அதுக்கு முந்தைய தாத்தா, இந்த தலைமுறை செய்த தவறுகள் அவங்களுக்கு புரியல. இப்போது இந்த மக்கள் எப்படின்னா அவங்ககிட்டயே போய் ஆட்சியை கொடுத்துட்டு கமிஷனை காசை வாங்கி ஓட்டு போட்டுட்டு திரும்ப அவங்ககிட்டயே போய் இதை சரி செஞ்சு கொடுங்கிற அவல நிலையில தான் இந்த மக்களுக்கு இருக்கிறாங்க. விழிப்புணர்வு இல்லை. அவங்கள திருத்தவும் முடியல. அவங்கள திருத்த வேண்டியது நம்ம வேலையும் இல்லை, அது நம்ம நேர வினயம்.
ஓகேவா? அவங்க வந்து எதிர்கால தலைமுறைக்கு தண்ணி இல்லை என்ன ஆகும், மழை வளம் திருடு போகுது, டாஸ்மாக்கு கஞ்சா போதையில் சீரழிதுங்கிற எந்த கவலையும் இல்லாமல் அவங்க போய் அந்த காசை வாங்கிட்டு நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக, நாங்கள் சாகுறவரை திமுக, சாகுறவரை அதிமுகங்கிறாங்க. நாங்கள் சாகுறவரை திமுக அதிமுக ஆட்கள் கிடையாது. நாங்கள் நாம் தமிழருக்காக சாகுற ஆட்கள், கொண்ட கொள்கைக்காக சாகுற ஆட்கள். அப்போ இது கண்டிப்பா வெல்லும். ஓகே, பெரியார் வந்து சீமான் வந்து நிறைய இடத்துல எதிர்த்து பேசியிருக்காரு. பெரியார் எதிர்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக வந்து முன் வச்சுட்டு இருக்காரு. இந்த காரணத்தால நிறைய அமைப்புகள் வந்து சீமானை நோக்கி வருதாங்களா, இல்ல வந்து சீமானுக்கு நீங்க சொன்ன நிறைய நெருக்கடி வருது அதனாலதான் சீமான் கிட்ட வராங்களா? உண்மையாலுமே ஒரு தத்துவார்த்த போர் தான் அது. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற போர்ல நாங்க ஒருபோதும் பெரியாரை நம்ம ஏற்க போறது இல்லை. அதனால அந்த அதை வலுவா அடிக்கும் பொழுது நாங்க பக்கபலமா நம்மளுடைய முரண்கள் ரெண்டுமே பாக்குறீங்க, அப்படிதான் நிக்கிறோம். இன்னைக்கு ஒரு தமிழர்களுடைய இன ஓர்மைக்கான ஒரு காலத்தை இயற்கை உருவாக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப இது வந்து நம்ம சோர்ந்து போகிற காலம் இல்லை. இது வந்து ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இன்னும் தைரியப்படுத்திக்கிட்டு இன்னும் உற்சாகமாக நிற்க வேண்டிய ஒரு காலம் இது. இதை வந்து தவறான சில ஊடகவியலாளர்கள் பரப்புரை கட்டமைக்கப்படுது. கூட்டணிக்கு போனாதான், கூட்டணி இல்லைன்னா அப்படி கிடையாது. இவ்வளவு காலம் இல்லாமல் இன்னைக்கு இந்த மீனவர் கூட்டத்தில் கூட இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் நம்மளை நோக்கி முன் வருது. அப்படி இதர தமிழ் தேசிய அமைப்புகள், இதர தமிழ் குடி அமைப்புகள்லாம் நம்மளை நோக்கி இன்னைக்கு தமிழன்னு வராங்கல்ல, அண்ணனுக்கு துணையா நிப்போம்டா நாங்கன்னு வந்து பேசுறாங்கல்ல. இதுதான் தம்பி வளர்ச்சி, இதுதான் வெற்றி. இன்னும் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு இப்ப இப்படி நோக்கி வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அங்க பாரு சீமான் வந்து சாதி அமைப்புகளை கூடி வளர்க்கிறாரு. உங்க நியாயவான்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்கள் போய் அவங்க சொந்த சாதி சங்க மாநாட்டில் பேசுறாங்கல்ல, KKSSRும் KN நேருவும் எந்த கட்சி? இவங்க 2 பேர் திமுக. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி, இவங்கெல்லாம் கூடி போய் ரெட்டியார் மாநாட்டில் கும்மி அடிக்கும் போது இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இந்த வாய் அப்பெல்லாம் பேசல. ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு மானமுள்ள பெரியாரிஸ்ட், ஒரு மானமுள்ள தீகா தொண்டன், தாப்பே தீகா தொண்டன் யாராவது ஒருத்தர் கண்டிச்சான்னு எனக்கு ஒரு காணொலியை, ஒரு அறிக்கை காமிங்க பார்ப்போம். நீ பெரியாரிஸ்டா? நீ சாதியை ஒழிக்க போறியா? தமிழ் சாதிகளை ஒழிப்ப, தெலுங்கு சாதிகளை வளர்ப்ப, அதுதானே உன் கொள்கை. அப்ப நீங்களாம் ஒன்னா கூடி கும்மி அடிப்பீங்க. அவங்களை அது வந்து அதுக்கு மாற்றாதான் நாம் தமிழ் கட்சி. நீங்க சாதி கட்டமைப்போட கட்சிகளை இங்கே வந்து பல்லனும் பறையனும் வன்னியனும் ஒரு தட்டுல சாப்பிடுவாங்க தம்பி. நாம் தமிழ் கட்சியில இது எந்த கட்சியில சாத்தியம்? திமுகவில் ஒரு தொல் தமிழர் கூடிய வந்து நீ மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருவியா? அறிவிச்சா அங்கே இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா? அவன் தான் சாதியை வளர்க்குறான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு ஆதித்தமிழர் நிறுத்தினா அதுக்கு மொத்தமாக அவன் தமிழ்னா பார்த்து தான் நாங்கள் வேலை செய்வோம். அந்த இடத்துல நாங்கள் அந்த குடிப்பா பார்க்கறது இல்லை. நாங்கள் இனமாக தானே இங்கே நிற்கிறோம். இதுதான் தம்பி சாதியை ஒழிக்கும். தமிழ் தேசியம்தான் சாதிய ஓர்மையை வளர்க்கும், இன பாகுபாடுகளை களையும். திராவிடம் சாதிகளை வளர்க்கும். திராவிடத்தை இந்த மண்ணில் ஒழிக்கணும்னா சாதியை இந்த மண்ணில் ஒழிக்கணும்னா திராவிடத்தை ஒழிச்சாதான் இந்த மண்ணில் சாதியை ஒழிக்க முடியும். ஓகே, நிறைய அமைப்புகள் நீங்க உட்பட நிறைய பேர் வந்து சீமானவர்கள் நோக்கி, நாம் தமிழ் கட்சி நோக்கி வந்திருக்கீங்க. இறுதி வரைக்கும் நீங்க அவர்களோட நிற்பீங்களா, இல்ல வந்து கொஞ்ச நாட்கள் வந்து திரும்பியும் வந்து விலக வாய்ப்பு இருக்குமா? உறுதியாக நிற்போம். இது வந்து காலம் தான் எங்களை ஒன்று சேர்க்கு. இது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒருமித்த உணர்வு தான். நம்ம நேசனம் போல பேராசிரியர் அருள்ராம் அவர்கள் நாங்களாம் இதை பற்றி இணையணுன்னே நாங்கள் பேசலை. எல்லாரும் அந்த மனநிலை தான் இருந்தோம். நடக்கிற கொடுமைகளை பார்க்குறோம், எங்களுக்கு மனம் வேதனைப்படுது. நாங்கள் இதை போய் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு துணையாக நிற்போம்னு நினைக்கிறோம். இறுதி வரை நிற்போம். இதில் எந்த ஒரு தடைக்கல்லும் எதுவுமே இருக்காது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.